நம்ம இந்நாள் வரைக்கும் தனித்தனியாக ஒரு படமாக எல்லா ஜான்ராலையும் எடுத்து அப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தோம். இனிமேட்டு நெக்ஸ்ட் ஒரு 5 டேஸ்க்கு வாவி மூவி சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். வாவி மூவி சேலஞ்ச் ஃபார் 5 டேஸ் 5 படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சூப்பரான படம். அந்த மூவி சேலஞ்சில் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஐ சா த டெவில். நம்ம எல்லாருமே இந்நாள் வரைக்கும் பயங்கர கொஞ்சம் கோரமான க்ரைம் இன்வெஸ்டிகேஷன், சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் நிறைய படம் பார்த்துருக்கோம். ஆனால் நான் பார்த்ததுலேயே வேறு லெவலாக இருந்த மூவி இந்த மூவி தான். இது ஒரு கொரியன் மூவி. படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னோட ஃபியான்சேவை, அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தவங்களை வந்துட்டு ஒரு சைக்கோ கொலைகாரன் கொலை பண்ணிடுவான். அவனை கண்டுபிடிக்கிற நம்ம ஹீரோ, அவர் வந்துட்டு ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டாக இருப்பார். அவர் எப்படி அந்த சைக்கோ கொலைகாரனை வந்து கண்டுபிடிக்கிறது எல்லா படத்துலையும் நடக்கிறது. ஆனால் இதில் வந்துட்டு ஸ்பெஷல் என்னென்னா, ஹீரோ ஒரு தடவை அவனை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கொல்லவும் மாட்டார், கைது செய்யவும் மாட்டார். அவன்கிட்டயே வந்துட்டு காசு வச்சு அவனோட மெடிக்கல் செலவுக்காக அவனை வந்துட்டு க்யூர் பண்ண வச்சு மறுபடியும் அவனை கண்டுபிடிச்சி திரும்பவும் அவனை அடிப்பார். இந்த மாதிரி பண்ணும்போது அவனுக்குள்ள ஜிபிஎஸ் ட்ராக்கரை அவர் இன்ஸ்டால் பண்ணிடுவார். அவன் எங்கெல்லாம் போகிறான்னு சொல்லிட்டு இவர் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பார். கடைசியாக அந்த கொலைகாரனுக்கு அவனுக்குள்ளே இருக்கிற ஜிபிஎஸ் ட்ராக்கர் தெரிஞ்சதா தெரியலையா, ஃபைனலாக அவனை கொன்னாங்களா இல்லையான்றதாங்க கதை. இதை விட டிஸ்கஸ்டிங் மேட்டர் என்ன தெரியுமா, அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கர் வந்துட்டு அவனுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சைக்கோ கொலைகாரன் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம்லாம் பண்ணி அதை வெளியெல்லாம் எடுப்பாது. ரொம்ப அதை அப்படியே காட்டுவாங்க. அது வேறு லெவலில் இருக்கும். ஒரு மாதிரி கேவலமாக தான் இருக்கும். இந்த படம் வந்துட்டு கட்டாயம் எல்லாருமே பாருங்கள். அமேசான் பிரைமில் தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த மூவி ஆல்ரெடி யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது வரைக்கும் டட்டா பாய்.